இந்த குழந்தைய பார்த்தா 4 வயசு தான் இருக்கும் போல இருக்கே. 6 ஆ? 6 வயசு ஆகுது. ஆனா ரொம்ப குட்டியா இருக்காளே. நியூஸ் பேப்பரா? கிராஸ்வேர்ட் பஸ்ல இவ்வளவு சின்ன குழந்தை எப்படி சால்வ் பண்ணும்? 1 டவுன் வந்து ஹோமியோஸ்டேசிஸ், 1 அக்ராஸ் வந்து கேஷுவல் க்ளோஷர், அதுக்கு கீழே வந்து சிம்ப்ளெக்டோமார்பிசம். இவன் முடிச்சிட்டாளா? நிஜமாவா? இவ்வளவு புத்திசாலியா இருந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நிச்சயமா இந்த குழந்தை பிச்சு உதறிடுவா. நான் இவளையே தத்தெடுத்துக்கிறேன். நான் சொல்றத கேளு. இன்னில இருந்து நீ என்னோட பொண்ணு. ஆனா யாராவது கேட்டா நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கேன்னு சொல்லணும். புரியுதா? சரி. அப்புறம் நீ என்ன இனிமே அப்பான்னே கூப்பிடலாம். சரியா? அப்பா. நல்லது. நாங்க ஃபோர்ஜர்ஸ் புதுசா இங்க வந்திருக்கோம். நான் ஆன்யா. நான் ரொம்ப நாளா எங்க அப்பாவோட மகளா தான் இருக்கேன். என்ன? சரி, நம்ம உள்ள போலாம் வா. இதுதான் ஆன்யா வீடா? ஆமா. ஹாய் டிவி. வேணும்னா ஆன் பண்ணி பாரு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது என் ஃபேவரட் ஷோ. இதான் உனக்கும் பிடிக்குமா? ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்லயே பத்திரமா இருக்கணும். நீங்க மட்டும் ஜாலியா வெளிய போறீங்க. ஏய், நான் ஷாப்பிங்க்கு தான் போறேன். போயிட்டு வந்துருவோமா? ஒரு கையில குழந்தைய பிடிச்சிட்டு போறேன். திடீர்னு எதிரிங்க வந்தா நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு முதல்ல யோசிக்கணும். எதிரியா? என்ன பண்ற ஆன்யா? ஒளிஞ்சிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட உலகத்துக்கு நல்லது நடக்குமா? எனக்கு பீனட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கேரட்ஸ்னா பிடிக்காது. பேக்கரியில கிடைக்கிற மண்ணு பிடிக்கும். மண்ணா? பேசாம நைஸா கொண்டு போய் விட்டு வேற நல்ல குழந்தையா கொடுங்கன்னு கேட்டு பாக்கலாமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அழற? உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். என்ன விட்டுறீங்க? சரி சரி, வாங்கி தரேன். நீ அழுகை நிறுத்தினா உனக்கு பீனட்ஸ் வாங்கி தருவேன். பீனட்ஸ். அப்பா, எனக்கு டயர்டா இருக்கு. தூக்கிக்கோங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்படி எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆனா இவ ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா? குழந்தைகளை சமாளிப்பது எப்படிங்கிறதுக்கு இத்தனை வால்யூம்ஸா?